சார் என் பேர் வந்து ராஜினி. ம். நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜகவில் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு இருக்குல்ல சார், அந்த விஷயத்தில் வந்து நிக்கிதான்றவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த நிக்கிதான்றவங்க பாஜக கட்சியை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மதிப்புக்குரிய அண்ணன் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் நம்ம அண்ணாமலைஜி அவங்க கூட நான் எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து வலைத்தளத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான செய்தியை வந்து கட்சியை வந்து அசிங்கப்படுத்தணுன்றது ஒரு காரணத்துக்காக அவரை கூட நான் எடுத்த எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் வந்து அண்ணன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து இவங்க தான் நிக்கிதான்னு சொல்லி அண்ணன் அதை தான் கட்சியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தவறாக போட்டிருக்காங்க. அதுக்காக எங்களோட மாவட்ட தலைவர் அவரோட ஒப்புதல் படி ஸ்டேஷன் பொன்னேரி காவல் நிலையத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோண்ணா. இது நிக்கிதா கிடையாது, முழுக்க முழுக்க ராஜினின்ற ஒரு பர்சன் தான். இது என்னோட ஃபேஸ்புக் ஐடியிலையும் நான் அவருக்கு நான் வாழ்த்து சொல்லி அண்ணனுக்கு நானே ஃபோட்டோவை போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவை எடுத்து தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கைக்கூலி செந்தில் வேல் என்ற ஒருத்தன் பண்ணியிருக்க ஒரு வேலை இது. இப்போ காவல் நிலையத்தில் என்ன மாதிரியான பதில் சொன்னாங்க? அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஎஸ்ஆர் காஃபிக்காக 10:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதை போய் வாங்கிட்டு பட் அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்காக எங்கள் மாவட்ட தலைவரை முன்ன வச்சு சுந்தரண்ணனை இதுக்காக பெரிய ஒரு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம்ண்ணா. இது கண்டிப்பாக இதை வந்து என்ன சம்மந்தப்பட்டதில்லை, இது கட்சி சம்மந்தப்பட்டது. மாநில தலைவர் பேர் அவதூறாக பரப்பி இதை பண்ணதுனால கண்டிப்பாக இதில் நான் இருக்கிறதுனால என்னோட மன உளைச்சலுக்கும் ஆளாக்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக நிக்கிதா கிடையாது, இது ராஜினி தான். மாவட்ட நிர்வாகி நாங்கள் பிஜேபி சார்ந்த ஒரு பொண்ணுன்றதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதை நடவடிக்கை எடுக்கலைன்னா இது போராட்டத்தை தான் அவங்க சந்திப்பாங்கண்ணா. நன்றி மேடம்.